Hi friends, welcome to Women's Club Factory. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் மீல் மேக்கர் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 to 7 minutes இது அதுவே பாயில் ஆகிடும். இப்போ ஒரு பேனுக்கு வச்சுக்கலாம். பேனில் வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் எடுத்துக்கலாம். சும்மா சின்னதாக போட்டுக்கோங்க. இது கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பொருள் ஆட் பண்ணணும். கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நான் திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாயில் பண்ண இப்போ மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அமுக்குனிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி வெளியே வரும். அதனால் நல்லா வெளியே எடுத்துகிட்டு இதை புழிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா கறி மாதிரியே குழந்தைங்களுக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நம்ம 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடுசாக நறுக்கியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட்டு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் போடணும். இப்போ மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மூடிடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. மசாலாலாம் எல்லாமே பச்சை வாசம் போயாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மீல் மேக்கரில் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் மட்டும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கம்மியாக புழிஞ்சிருந்தீங்கன்னா நான் இப்போ என்ன ஆகும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சல ஒரு 2 நிமிஷம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் புழிஞ்சேன், பாதி புளியில். ஸோ அதில் இருக்கிற தண்ணியில் இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா மசாலா உள்ளே இறங்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு காரம் உப்பு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 to 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மசாலா தேங்காய் எல்லாமே நல்லா கலந்து நல்லா கிரேவி ரெடி ஆகிருக்கு. இந்த மீல் மேக்கர் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் கடைசியாக நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. சப்பாத்தி, பூரி, தோசைக்குமே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.